அடுத்தடுத்த தலைமுறையாக அந்த கோட்பாட்டை இழந்து விடாத கட்சியாக இருக்கிறது. எது? திமுக. அதிமுக இல்ல. அதிமுக கொள்கைகளை இழந்து விட்டது. நீங்க கவர்ச்சி அரசியல் என்பது வேறு, களத்திலே நிற்பது என்பது வேறு. விஜய் எங்காவது களத்தில் நின்றுக்கிறாரா? சினிமா நடிகனுக்கு கூட்டம் வருவதை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே அரசியல் மாறிவிடும் என்று சொல்வதை போல ஒரு மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்பனா உதயநிதி யாரு? உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன முதலே நீங்களா தான் இருக்கீங்க. அவர் ஒத்த செங்கலை காமிச்சு மோடியினுடைய சாம்ராஜ்யத்தை அவர் சரித்தாரா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வருவது மூலமாக ஜனநாயகத்துக்கு என்ன ஆகும்? எந்த விதமான பலனும் இல்லை. இந்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய பாஜக அயோக்கியத்தனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இதுவும் அப்ப பாஜக மேல தானே தப்பது? உண்மையிலே விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வருதுனால அந்த பயத்துல சொல்றாரு. ஓட்டாக மாறாது என்று எந்த உறுதியில் சொல்றீங்க? கூட்டம் தாங்க வரும், ஓட்டு வராதுங்க. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சாதாரண மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமானவர்கள் RSS காரர்கள். சமூக நல்லிணக்கத்திற்கு எங்கெல்லாம் கேடு விளைகிறதோ அங்கெல்லாம் RSS இருக்கிறது. ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ராஜ கம்பீரன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருவண்ணாமலையில் நடந்த இளைஞர் மாநாட்டில் உதயநிதி அதிமுகவை பார்த்து பேட்டரி இல்லாத, இன்ஜின் இல்லாத காரு அதை இழுத்துக்கிட்டு பாஜக போகுது. உண்மையிலே அது யாருக்கு பொருந்தும் சார்? பேட்டரி இல்லாத கார் ஓடுமா எங்காவது? இன்ஜின் இல்லாத வண்டி எங்காவது ஓடுமா? ஓடாது. இன்றைக்கு அதிமுக எதிர்காலத்தை இழந்து நிற்கிறது, தனித்தன்மையை இழந்து நிற்கிறது. அதனால அதை பேட்டரி இல்லாத காரனா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க பழம் வாங்குறான், விதை இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கிறது, விதை இல்லாத பழங்கள் இருக்கிறது, ஹைபிரிட்னு சொல்றாங்க. ஆனால் விதை இருக்கக்கூடிய பழம் தான் ஆர்கானிக்காக உடம்புக்கு நல்லது. அது மாதிரி ஒரு அடிப்படை கொள்கைகளை இழந்து விடாத கட்சி திமுக தொடங்குகிற போது அவர்கள் என்ன சமூக நீதி பேசினார்களோ, மொழி கோட்பாட்டை, இருமொழி கொள்கை பேசினார்களோ, இந்திய ஆதிக்க எதிர்ப்பை பேசினார்களோ, எப்படி சிறுபான்மை மக்களை அரவணைக்க வேண்டும் என்று பேசினார்களோ, எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டும் என்று பேசினார்களோ, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று பேசினார்களோ, அந்த கோட்பாட்டை அடுத்தடுத்த தலைமுறையாக அந்த கோட்பாட்டை இழந்து விடாத கட்சியாக இருக்கிறது. எது? திமுக. அதிமுக இல்ல. அதிமுக கொள்கைகளை இழந்து விட்டது. அப்படியா? ஆமா. அதிமுக அதுக்கு கொள்கைகளே கிடையாது. கேட்டா அண்ணா ஈசும் சொன்னாரு எம்ஜிஆர். சரி, அப்புறமா கொள்கையே இல்ல. கொள்கை உள்ள கட்சி இல்ல. திமுக தானே சொல்றீங்க? எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்திலே அண்ணாவின் கோட்பாடுகளை திமுக இன்றைய திமுக கலைஞர் தலைமையேற்றதற்கு பின்பு இருக்கக்கூடிய திமுக தீவிரமாக பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை சொல்லித்தான் அண்ணா கண்ட திமுக போல இல்லை என்பதற்காக அண்ணா திமுகவை தொடங்குகிறேன் என்று அவர் சொன்னார். அன்றைக்கு அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர் கூட கொள்கை. எனக்கு அவர் அண்ணா இருங்க அவரும் என்ன செய்தார்னா, திராவிட இயக்க கொள்கை எதையெல்லாம் திமுக சொன்னதோ அதே கொள்கை தான் அவர்களுக்கு. தலைமை மட்டும்தான் முரண்பாடு, தத்துவத்திலே முரண்பாடு கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிடர் கழகத்திலே எதற்காக ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் என்றால், அவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை, இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை உறுதி செய்கிற வண்ணமாக 69% உறுதி செய்கிற விதத்தை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்றால், கோட்பாடு இருந்ததனாலதான் செய்தார்கள். கோட்பாடு இல்லாத கட்சியாக அது எப்போது முழுமையாக மாறுகிறது என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்ததற்கு பின்புதான் கோட்பாடு என்பது முற்றிலுமாக இல்லாத ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது, சாயம் வெளுத்து விட்டது என்று சொல்லலாம். உண்மையில பார்த்தா உதயநிதி சொன்ன அந்த கார் உதயநிதி, அதை இழுத்து செல்கிறவர் ஸ்டாலின். ஏன்னா உதயநிதிக்கு மக்களிடத்தில் பெரிய அளவில் மவுசு இல்லை, எதுவும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கோபாலபுரம், கருணாநிதி பேரன், ஸ்டாலின் மகன். இப்படி இருந்தும் இளைஞர்களை கவர முடியவில்லை. உண்மையிலே ஸ்டாலின் தான் உதயநிதி என்ற இன்ஜின் இல்லாத பேட்டரி வீக்கான காரை இழுத்துட்டு போறார். அதுதான் சார் உண்மை. அப்படி நீங்க சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. இல்ல அதுதான் நடைமுறை. உங்களுடைய மக்களின் கருத்து அல்ல. அதுதான் உதயநிதியை வைத்துக் கொண்டுதான் திமுக என்று இல்லை. திமுகவுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது, கொள்கை இருக்கிறது.
அதை வழிநடத்துவதற்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அவர் வந்து உதயநிதி என்பது லேபிள் அந்த ஃபிட் இல்ல. ஃபிட் இல்லன்னு எப்படி நீங்க சொல்வீங்க? ஆமா, இதுவரைக்கும் பெரிய லெவலா அவர் ஒரு பெரிய லீடரா வரல, எதுவும் இல்லை. அதுவும் விஜய பார்த்து அப்படி பயப்படுறாரு. அப்பனும் பையனும் ரொம்பவே பயப்படுறாங்க. அதாவது உங்களுக்கு நடைமுறை யதார்த்தம் தெரியும். இது நடைமுறை யதார்த்தம் இருக்குதான் சொல்றேன். இல்ல நான் கொஞ்சம் குறுக்கிடாதீங்க. அதாவது நடைமுறை யதார்த்தம் என்னன்னா 1 லட்சம் இளைஞர்களை சந்தித்தார் திருவண்ணாமலையில இளைஞரணியின் வழியாக. 5 லட்சம் இளைஞர்களுக்கு இளைஞரணி பொறுப்பு போடுவதற்கு ஏறத்தாழ வந்து இளைஞரணியிலே இருந்து பெரும்பகுதியான வேட்பாளர்களை உருவாக்குவதற்கு அவர் செயல் திட்டத்தில் அவர் சுழன்று அடித்து வேலை செய்கிறார். நீங்க வந்து மழை வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எல்லா இடத்திலையும் களப்பணியிலே வந்து உதயநிதி இருக்கிறாராங்க. நீங்க கவர்ச்சி அரசியல் என்பது வேறு, களத்திலே நிற்பது என்பது வேறு. விஜய் வந்து எங்காவது களத்தில் நின்றுக்கிறாரா? சார் அவருக்கு தேவையே இல்லை சார். களத்து தானாக வரும் சார், இளைஞர் கூட்டம் வரும், ஜென்சி வருது. ஆனா அதே உதயநிதி பிரச்சாரத்துக்கு போறாரு, இதுக்கு போனாரு. ஆனா பெருசா எதுவும் வரலையே. விட அதிகமான கூட்டத்தை நயன்தாராவுக்கு வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமலே சேலத்துல நகைக்கடை திறப்பு விழாவுக்கு ஏறத்தாழ வந்து 50,000 பேர் திரண்டாங்க. இவருக்காவது வந்து 27,000 பேர், அங்க 60,000 பேருக்கு மேல திரண்டுட்டாங்க. அதனால வந்து நயன்தாரா தான் தமிழ்நாட்டின் அடுத்த புரட்சி தலைவி என்று உங்களால் அறிவிக்க முடியுமானா அறிவிக்க முடியாது. யாரு, அதாவது சினிமா நடிகனுக்கு கூட்டம் வருவதை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே அரசியல் மாறிவிடும் என்று சொல்வதை போல ஒரு மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்பனா உதயநிதி யாரு? சினிமா நடிகர் இல்லையா? அப்பனா அவர் வாரிசு, குடும்ப அரசியல். அப்ப அதை ஏத்துக்கிறீங்க? அதாவது உதயநிதிக்கும் விஜய்க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, விஜய் வந்து சினிமாவிலே வெற்றி பெற்ற ஒரு பெரிய நடிகன், வணிக ரீதியான நடிகர், நட்சத்திரம். இவரு தோல்வி விட்டவர். உதயநிதி வந்து அவர் அளவுக்கு பெரிய நடிகர் கிடையாது. ஒப்பீட்டளவுல பாத்தீங்கன்னா இவர் குறைந்த காலம் தான் திரைப்படங்கள்ல இயங்கி இருக்கிறார். ஒரு கல் கண்ணாடியில தொடங்கி மாமன்னன் வரைக்குமான பயணம் என்பது வெறும் 10 ஆண்டு காலத்துக்கு உட்பட்ட பயணம் தான். அவருக்கு அப்படி கிடையாது. அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரமாக இயங்குகிறார். அவர் திரைப்படத்துறையில மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவராக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி இருக்கிறார். 2 பேரையும் ஒப்பிடுவது தவிர. இவர் மத்த ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு? திரைப்படத்துறையில தானே இருந்தாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாரு, தயாரிப்பாளர் இருந்தா, அப்புறம் நடிகர் ஆனார். ஆமா, எப்படி கருணாநிதி முகாமுத்து வைத்து நடிகராகி சூடு போட்டு கொண்டாரு, அதே மாதிரி ஸ்டாலின் தன் மகனை நடிகராக்கி விஜய்க்கு எதிராக கொண்டு வந்தா இவரும் சூடு போட்டு கொண்டார். முகாமுத்து எந்த இடத்துல வந்து கொள்கை பேசினாரு? எந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு? எங்க மந்திரி ஆனாரு? அவர் அரசியல்ல வந்து எங்க தடம் பதித்தாரு? நீங்க ஒப்பீடே தவறாக இருக்கு. எம்ஜிஆருக்கு எதிராக கொண்டு வர்றதுக்கான அந்த இது பண்ணாரு. அப்படியே அச்சு அசலா முகாமது நடிச்சாரா? இல்ல, ஒரு எம்ஜிஆர் இருக்கிற போது இன்னொரு எம்ஜிஆர் வர முடியாது என்பது காலக்கணக்கு. அதுல நீங்க ஏற்கனவே பட்டு இருக்கீங்களே குட்டு. ஏங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு முயற்சி நடக்குங்க. முகாமுத்துவினுடைய காலகட்டம் என்பது வேறு. அது 1972க்கான காலகட்டம். அது இன்றைக்கு அது 70களினுடைய காலகட்டத்தினுடைய சூழலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய 2025 சூழலையும் போல ஒப்பிடவே முடியாது. அதனால நீங்க முகாமுத்தையெல்லாம் ஒரு உதாரணமாக முன்னிலைப்படுத்த முடியாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனம் வந்து ஒரு டெங்கு கொசு மாதிரியே அதை ஒழிக்கணும்னு சொன்னோம்னா இந்தியா முழுக்க அலறியதா அலறலையா? அப்ப அவர் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறார். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற சனாதனத்தை நான் ஏற்க மாட்டேன் என்று அவர் கொள்கை அரசியலை பேசுகிறார் என்கிற போது, கொள்கை அரசியலை பேசுகிற அவரை நீங்கள் வெறும் திரைப்பட நட்சத்திர பட்டியலிலே மட்டுமே வைக்க முடியுமா என்கிறது? அதே வைக்க முடியாது. திரைப்பட நட்சத்திர பட்டியலும் வைக்க முடியாது, அரசியல்வாதி என்று சொல்லவும் முடியாது. எந்த விதமான அவருக்கு எந்த தகுதியும் உருவாகவில்லை. அவர் ஆரம்பத்துல என்ன சார் சொன்னாரு? நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னாரு. அவருடைய தந்தை ஸ்டாலினும் அவர் என் வீட்டுல இருந்து யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. 2019 திடீர்னு தானே வந்தாரு, ஆக்சிடென்ட்ல தானே வந்தாரு. என்ன கேட்கிறேன்னா, மக்களிடத்திலே போய் வேட்பாளராக நிறுத்துகிறார்கள். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு நிறுத்தப்படுகிற போது அந்த தொகுதி மக்கள் அவரை நிராகரித்து விட்டால் அவர் எம்எல்ஏ ஆக முடியாதுல்ல. வாரிசு அரசியலை மக்கள் நினைத்தால் இது குடும்ப அரசியல். குடும்ப அரசியல்னால எல்லா குடும்பத்திலே இருந்து வந்து பிரகாசித்து விடுவார்களா? ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அனைவருமே அரசியலிலே வெற்றி பெற்றவர்களாக மாறி விடுவார்களா? எல்லாமே பிரகாசிக்கிறாங்க. இப்ப யாரு பிரகாஷ்? பீகார்லயே லல்லு பிரசாத், தேஜஸ்வி யாதவா, இது அகிலேஷ் யாதவ் யாரு, சரி, ராகுல் காந்தி யாரு, காஷ்மீர்ல உமர் அப்துல்லா யாரு, சரி, இப்படி பல உதாரணங்கள். இங்க கர்நாடகால குமாரசாமி யாரு, தேவகவுட மகன். இப்படிதான் இது குடும்ப அரசியல். அப்படிக்கே இந்த குடும்பம் அவருக்கு ஒன்னும் தெரியாது. மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள். திமுக கண்ணை மூடிட்டு
ஆதரிப்பாங்க. உதயநிதிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன முதலே நீங்களா தான் இருப்பீங்க. அவர் ஒத்த செங்கலை காமிச்சு மோடியினுடைய சாம்ராஜ்யத்தை அவர் சரித்தாரா இல்லையா? தமிழ்நாட்டிலே 40க்கு 40 புதுச்சேரியை சேர்த்து 39+1 40 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு அவருடைய பிரச்சார உத்தி பயன்பட்டதா பயன்படலையா? அவர் பிரச்சாரத்துலதான் திமுகவை ஜெயிச்சுதா, அவரை நம்பிதான் இருக்கு. அப்புறம் ஸ்டாலின் வெற்றி பெற்றா? 2 பேரும் ஒரு கட்சியில தான் இருக்காங்க. ஆமா, நீங்க தானே சொல்றீங்க அவருடைய பிரச்சாரத்தில் தான் 40 தொகுதிகள் வென்றுதுண்டு. நீங்க தான் சொன்னீங்க உதயநிதி ஒண்ணுக்கு ஆக மாட்டாரு. ஆமா, அவர் பிரச்சாரத்துல வென்றார் அப்படின்னா நீங்க உடனடியாக இந்த பக்கம் திருப்பி விடுறீங்க, திசையை திருப்பி விடுறீங்க. அது எப்படி நீர் அடித்து நீர் வழங்குமா? ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை வெற்றி பெற்றாலும், தத்துவம் வெற்றி பெற்றாலும், தனி மனிதன் வெற்றி பெற்றாலும் அது கட்சியை தானே சாரேன். நீங்க என்ன அதுல ஒரு பிளவு அரசியலை பேசுறீங்க? நீங்க இருக்குதுதானே பேச முடியும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க உதயநிதி ஸ்டாலின் வருவது மூலமாக ஜனநாயகத்துக்கு என்ன ஆகுது? எந்த விதமான பலனும் இல்லை. என்ன பலன்? அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய திமுக கட்சிக்கு எந்த விதமான பலமும் இல்லை. பாஜக மத்திய அரசாங்கத்தில் இருக்குல்ல? ஆமா சார். அவர் ஏதாவது தவறு செஞ்சா தண்டிங்க, நீங்க விசாரணை பண்ணுங்க. எது ஏன் ஒண்ணுமே பண்ண முடியல? தவறு செஞ்ச அதுக்கு அதாவது பாஜக ஒத்துழைக்குதா? இல்ல ஆமா, பாஜக ஒத்துழைக்குது, மோடி ஒத்துழைக்கிறார். அப்படியா? டாஸ்மார்க் உள்ள சொல்றியா? ஆமா, டாஸ்மார்க் உள்ள ஈடி உள்ள நுழைஞ்சதுன்னு ஓடி போய் மோடியை பார்த்தாருல்ல முதல்வர் ஸ்டாலின். அதுவும் இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவாது, திடீர்னு போய் 5 நிமிஷம் பார்த்தாரு. அப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சு? சரி, அப்பனா 2 பேரும் இது மூலமாக மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய பாஜக அயோக்கியத்தனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இதுவும் சொல்றீங்க. இதுவும் அப்ப பாஜக மேல தானே தப்பது? இல்ல இதுவும் ஊழல் கட்சி. அதாவது 91 96 ஜெயலலிதா ஆட்சி விட மோசமான ஆட்சி இப்ப நடக்குதுன்றாங்க. யார் சொன்னது? மக்கள் சொல்றாங்க. எந்த மக்கள்? பொதுமக்கள். அப்படிலாம் தமிழக மக்கள். பொதுமக்கள்னே ஒரு மக்களே கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அரசியல் பார்வை இருக்கிறது. பொதுமக்கள்னு யாருமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், உதயநிதி தேர்தலில் நிப்பாட்டுறாங்க. அந்த கட்சியில இருந்து தோற்கடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. என்ற பிம்பத்தை வச்சுதான் அவர் இருந்தாரு. அதுவும் சேப்பாக்க தொகுதிகள் தான் நிக்க வச்சாங்க. யாருடைய ஓட்டு அங்க அதிகமா இருக்கிறது? யாரு சிறுபான்மை ஓட்டு அதிகமா இருக்கு, அதனால சேப்பாங்க நிக்க வச்சாரு. ஸ்டாலின் ஏற்கனவே சட்டமன்ற வேற தொகுதியில தோத்து போயிருவாரா? கட்டாயமா தோத்து இருப்பார். அதெல்லாம் கிடையவே. அவரை மக்கள் நேசிக்கிறாங்க. அவர் மக்கள் பணி செய்யறாரு, களத்துக்கு நேரடியாக விரைந்து செல்கிறாரு. யாரை வேண்டுமானா நீங்க தொகுதியில போய் ஆய்வு நடத்துங்க. சரி, உங்கள் தொலைக்காட்சி சார்பா நான் சவால் விடுறேன். ஜெம் தொலைக்காட்சி சார்பா போய் நீங்க களத்துல போய் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று நீங்கள் போய் களப்பணி நீங்க ஆய்வு செய்யுங்க. இல்ல, கரூர்ல நைட்டோட நைட்டா துபாயில இருந்து வந்தவர் அந்த நைட்டோட பறந்து போனார். ஏன் விஜய் விஜய் மாதிரி வீட்டுல படுத்து தூங்குறீங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்ல, அப்படியே ஓடிட்டார்ல. இது முக்கியமான 41 பேர். நீங்க துணை முதல்வர் பார்க்கணும் இல்ல? பார்க்கணும் இல்ல? அரசாங்கத்தை தனக்கு சப்போர்ட்டாக தானே ஸ்டாலின் முன்னே கொண்டு வந்திருக்காரு. தன் மகனை, அது வயதில் மூத்தவர் துரைமுருகனை கொண்டு வந்தாரு. எதுக்கு உங்களுக்கு நீங்க துரைமுருகன் மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு? ஆமா, அந்த கட்சியில் உண்மையாக துணை முதல் ஆக வேண்டியது துரைமுருகன் தவிர உதயநிதி கிடையாது. அவர் கோபாலத்துப்புரம் கருணாநிதியுடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன். இது தவிர வேற என்ன இருக்கு? வேற இல்லைன்னா மக்கள் ஏன் ஓட்டு போடுறான்? அதுக்கு பதில் சொல்லுங்களேன் சார். அப்ப மக்கள் நிராகரிக்கலாம்லங்க. ஏன் மக்கள் விரும்புறான் உதயநிதி ஸ்டாலினை? ஏன் மக்கள் விரும்பி ஓட்டு போடுறான்? ஒரு கட்சியில நான் கேட்கிறேன், இவரை கட்சியில இளைஞரணி தலைவராக உருவாக்கியதற்கோ அல்லது துணை முதலமைச்சராக உருவாக்கியதற்கோ கட்சியில ஒரு எதிர்ப்பு குரல் உண்டா? அது எங்க வரும்? ஜனநாயகத்துல ஒரு விரும்பக்கூடிய இடத்துல இருக்காரா இல்லையா? இல்ல, அங்க எப்படி வரும்? எல்லாருக்குமே கொடுத்து வாரிசுகளுக்கு கொடுத்து வாய அடைச்சிட்டாரு இல்ல ஸ்டாலின். சரி, ஆமா, அப்புறமா எப்படி எதிர்ப்பு வரும்? இப்ப பாஜக வாரிசு அரசியல் கிடையாதா? குடும்ப அரசியல். என்ன குடும்பம்னா? வாழையடி வாழையாக இல்ல. ஜெயலலிதாவுக்கு குடும்பம் இல்லங்க, அப்படி இல்ல. எம்ஜிஆருக்கு குடும்பம் இல்லங்க, வாரிசு கிடையாதுங்க. அதனால அவங்களுக்கு வாரிசு அரசியல் இல்ல. வாழையடி வாழையாக வருவதுதான் குடும்ப அரசியல். அதுல என்ன மன்னராட்சி? அதுதான். அதாவது கோபாலபுரத்தில் பிறந்தவர் தான் திமுக கட்சியின் தலைவராகவும், ஒருவேளை அந்த கட்சி வெற்றி பெற்றால் மாநிலத்தில்
அது முதல்வராக முடியும். மீதி பேரெல்லாம் அப்ப மக்கள் முடியாது. ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கல, நேரடியா நியமனம் பண்றாங்களா? ஆமா, இது நியமனம். எப்படி நியமனம்? ஆமா, எம்எல்ஏக்களா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அது ஜனநாயகம். அது ஜனநாயகம். ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு அப்படி இல்ல, அதிபர் தேர்தல் இல்ல, மக்களால் ஓட்டு போட்டு அதிபர் தேர்ந்தெடுக்கிறார். தங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த கட்சியில் இருக்கிறவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. உங்களுடைய கருத்து புரியணும்னா மக்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா, இதுதான் பேட்டிக், இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். தான் தமிழ்நாட்டுக்கு ஷேஃபா இருக்க முடியும்னு மக்கள் அந்த எம்எல்ஏக்கள் விரும்புறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது அப்படிதான். ஆமா, இது மன்னர் ஆட்சி தான், குடும்ப ஆட்சி தான். அதுக்கு மீறி என்னப்படும்? சரி, நீங்க அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இதே பொதுக்கூட்டத்துல நீங்கள் உழைத்தால் உங்களுக்கான பலன் கிடைக்கும் என்று சொன்னார். அங்க உழைச்சு ஓடாதான் போக முடியும். எப்படி மிஞ்சி போனா மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர், அது கூட முடியாது. ஏன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு ஜமீன்தார் இருக்க. அதனால்தான் இளைஞர்கள் திமுக பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. அதனால்தான் பொய்யான கருத்து. ஏன் நான் சொல்றேன்னா, 5 லட்சம் பேர் இளைஞரணிக்கு நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இயக்கமாக திமுக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தம். நீங்க அப்படி இல்லாம சினிமா நடிகனை வேடிக்கை பார்க்க வந்தவன, கரண்ட் கம்பி மேல ஏறி குதிக்கிறவன, ஜெனரேட்டர் மேல ஏறி குதிக்கிறவன, மரத்து மேல ஏறி குதிக்கிறவன, கோமாளிகளையும் கூத்தாடிகளையும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களை எல்லாம் இந்த சமூக மாற்றத்திற்கான ஆட்கள் என்று உங்களை போன்றவர்கள் சித்தரித்து விட்டு, உண்மையிலேயே சமூக நீதி கோட்பாட்டுக்காக, சமத்துவத்திற்காக, மக்களுடைய எல்லா மக்களையும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறாங்க, ஒரு கொள்கை இயக்கத்தை. அந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக உங்களை போன்றவர்கள் பேசுவதை எல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. இல்ல, அப்படி 2.0 வந்துருங்கிறதா உங்க அதேதான், அதே உதயநிதிதான் அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கில் வரலாம், கோடி கணக்கில் வரலாம், அதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்ற. அப்படின்னா உண்மையிலே விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வருதுனால அந்த பயத்துல சொல்றாரு. எப்படி ஓட்டாக மாறாது என்று எந்த உறுதியில சொல்றீங்க? கூட்டம் தாங்க வரும், ஓட்டு வராதுங்க. எந்த உறுதியில சொல்றீங்க நீங்க ஓட்டாக வராதுன்ட்டு? கட்டமைப்பு இல்ல, கட்டமைப்பு இல்லன்னா மழை பெய்கிறது. இருங்க, மழை பெய்யுது, அதை தேக்கி வைப்பதற்கு அணைக்கட்டு வேணும், நீர் தேக்கங்கள் வேணும், கண்மாய் வேணும், குளம் வேணும், ஆறு வேணும். இருந்தாதான் அது முறைப்படுத்த முடியும். உங்கள் தோல்விக்கு நீங்க சொல்கின்ற கடல்ல மழை பெஞ்சா என்ன? இல்ல, 2026 தேர்தலில் உங்கள் தோல்விக்கு சொல்கின்ற என்ன வார்த்தை? பசப்பு வார்த்தை. விஜய் ஜெயிப்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? சொல்ல முடியாது. ஒரு என்டிஆர் இருக்கலாம். என்டிஆர் எந்த காலத்துக்கு கதை? எது 80 எந்த காலத்து? அதான் 80. இப்போ எங்க 80களிலே திரைப்படத்தை தவிர்த்து விட்டு வேறு பொழுதுபோக்கிற்கு வேறு சாதனம் இல்லாத காலகட்டம் 80களின் காலகட்டம். அன்றைக்கு வேண்டுமானால் சினிமா நடிகனை கடவுளாக பார்ப்பது என்பது சாத்தியப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு சினிமா நடிகனை பிரித்து பார்ப்பது, அரசியல் வேறு, திரைக்கவர்ச்சி என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதே மிக தவறான கருத்து. அதாவது இளைஞர்கள்ல ஒரு சிறு கூட்டம் ஒரு பின்னாடி இருக்கு. சிறு கூட்டம், பெருங்கூட்டம். எங்க பெருங்கூட்டம்? பெருங்கூட்டம் கட்ட கடுங்காமல் இருக்கிறது. அவருக்கு பாய்த்துதான் ஆளுகின்ற திராவிடர் மாடல் அரசு. அவரு பார்த்துதான் பிரச்சாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்டா, அது இது போடுறாங்க. பாதுகாப்பு நடவடிக்கையை காவல்துறை எல்லா கட்சிகளுக்குமே ஒழுங்கு நடவடிக்கை கொடுப்பாங்க. அதை மீறி நடந்து கொண்டதனாலதான் 42 உயிரிழப்பு ஏற்பட்டது. 42 உயிரிழப்புக்கு காரணமான ஒரு அரசியல் கட்சியை ஆதரித்து விட்டு கூச்ச நாச்சம் இல்லாம எல்லாரும் ஆதரிச்சுட்டு அந்த கொலகார கூட்டம் எமனுடைய வாகனம் எரும மாடுன்னு கடந்த காலத்துல புராணங்கள்ல சொன்னது போய் விஜயுடைய வாகனம் வருகிறது என்று சொன்னாலே உயிருக்கு ஆபத்து வருகிறது, பார்க்க வந்த பார்வையாளர்கள் உயிரை பறித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மிக மோசமான நெருக்கடியை உருவாக்கிட்டு சொல்லாம கொள்ளாம தப்பிச்சு ஓடி போன அவர் ஹீரோவா நடுராத்திரில கிளம்பி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அரசு மருத்துவமனையில நள்ளிரவுல கண் விழித்து அவர்களுக்கான பறந்து போயிட்டாரு. அது யாரு? திரு உதயநிதி துபாய்க்கு என்ன செய்யணுங்க? இதுக்கு போனா அரசாங்க சவுதி அரசுக்கும் தமிழக அரசு ஏதாவது ஒப்பந்தமா இல்ல அரசு முறை பயணமா? எதுக்கு போனாரு? அப்படியே பறந்து போயிட்டாரு. அப்படின்னா தலைக்கு மேல போற வேலை. நீங்க விஜயை பார்த்து ஏன் இப்படி ஒரு உயிரிழப்புக்கு காரணமான நீங்க ஏன் பதுங்கிக்கிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக
களத்திற்கு வந்து மக்களை பார்வையிட்டு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க சொன்னவர் மீது இப்படிப்பட்ட கொச்சையான விமர்சனத்தை வைப்பதில் எந்த கூச்சமும் படாம நீங்க சொல்றீங்க. இருக்கிற தலைமறைவான விஜயை நீங்க ஆதரிக்கிறீங்க. பின்னங்கால் பிடரில் அடிக்க புறமுதுகு காட்டி ஓடி போன கோலை இதுவே சினிமா காட்சியாக சினிமா படமா இருந்துருந்துச்சுன்னா ஒரு உயிரை கூட அப்படி போக விடாம பாதுகாத்திருப்பாரு. நிஜத்துல கண்ணு முன்னாடி செத்து விழுந்த போது கூட கண்டு காணாம ஓடி போனவர் தானே விஜய். தனியுமான அவரை போய் நீங்க இந்த நாட்டினுடைய தலைவர்னு சொல்ற வெட்கம் அரங்கேற்றப்பட்டது. அது அரங்கேற்றப்பட்டதுன்றாங்க. பொதுமக்கள் சொல்றாங்க. பொதுமக்கள் சொல்றாங்க. எந்த பொதுமக்கள்? தமிழக மக்கள். அது அரங்கேற்றப்பட்டது. கரூரில் நடந்த ஆதாரம் இருக்கு. அது எத்தனை மக்களுடைய கருத்துக்கள் எத்தனை தொலைக்காட்சிகளை வந்திருக்கு, எது இருக்கு, அவங்களுக்கு பொதுவான கருத்துக்கள் சொல்லி இருக்காங்க. அப்ப எப்படி நெரிச்சு கொண்டாங்களா? எல்லாரையும் வெட்டி கொண்டாங்களா? 42 பேர் வெட்டி கொண்டாங்களா? அது விஜயை ஒரு பகடைக்காய பயன்படுத்தி கொண்டது. அவருக்கு ஒரு செக்கு வைக்க ஆளுகின்ற திமுக அரசு ஸ்டாலின் எப்படி செஞ்சுச்சு சொல்லுங்க. கோர்ட்ல சொல்லுவீங்களா? நீங்க சாட்சியமா கோர்ட்ல சொல்றீங்களா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பொய் தானே பேசுறீங்க நீங்க. இல்ல, மக்கள் சொல்றாங்க. மக்களுங்க சொல்றேன். நெரிசல்ல மாட்டிக்கிட்டவன்ட்ட போய் கேளுங்க. ஒருத்தன்ட்டீங்க குடிக்க தண்ணி கொடுக்காம விட்டுட்டாங்க, அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு கூட உள்ள விடல, மிக மோசமாக நடந்துக்கிட்டாங்க, மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்கிறதாங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்து. சும்மா நீங்க வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு 20 லட்சம் ரூபா கொடுக்கணுங்கிறதுக்காக சில பேர் முட்டு கொடுத்து பேசணுவனையெல்லாம் நீங்க முதன்மைப்படுத்திக்கிட்டு அவர் அப்படின்னு சொல்லாம நியாயமா இருக்காதெல்லாம். இல்ல இப்ப வலதுசாரிகள், இதே பொதுக்கூட்டத்தில் வலதுசாரிகள் அற்பர்கள் தேன் ஒழுக பேசுவார்கள். தமிழக மக்களை உஷாராக இருக்குன்ட்டு திரு ஸ்டாலின் சொல்கிறார். இது ஆர்எஸ்எஸ்க்கு பொருந்துமா, பாஜக பொருந்துமா, இல்லை ஸ்டாலினுக்கு முழுமையாக பொருந்துகின்ற? ஆர்எஸ்எஸ்க்கு தான் பொருந்தும். இன்னைக்கு காந்தியின் பெயரால ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை காந்தியின் பெயரை காந்தியை கொலை செய்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், கோட்சேயினுடைய வழி வந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சாதாரண மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமானவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்பது மணிப்பூர் கலவரத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, குஜராத் கலவரத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, காந்தியின் படுகொலை மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்கு எங்கெல்லாம் கேடு விளைகிறதோ அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, பிளவு அரசியல் இருக்கிறது, வெறுப்பு அரசியல் இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிந்த விஷயமாச்சே. எங்கேயாவது திமுக கலவரத்தை தூண்டி இருக்கிறதா? எங்காவது திமுக சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவித்திருக்கிறதா? எங்காவது திமுக மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக எங்கேயாவது வெறுப்பு பிரச்சாரத்தை என்னைக்காவது பேசி இருக்கிறார்களா? ஏதாவது இழிவான விஷயங்களை என்றைக்காவது பேசி இருக்கிறார்களா? நீங்க ஆர்எஸ்எஸ் திமுக இப்படியே கூடாது சார். 2021 தேர்தல் அறிக்கை தேனொழுக பாலொழுக வாக்குறுதிகள் கொடுத்து என்ன சார் செஞ்சாரு? கடைசியில ஆட்சிக்கு வந்தார், தமிழக மக்களை ஏமாத்தினார், அரசு ஊழியர்களை ஏமாத்தினார், மொத்த பேருமே ஏமாத்திட்டு இன்னைக்கு நடு ரோட்ல தூய்மை பணியாளர்ல இருந்து எல்லாருமே நடு ரோட்ல போராடிட்டு இருக்காங்க சார். போக்குவரத்து தொழிலாளருக்கு எல்லாருமே போடி நீங்கள் ஆட்சிக்கு வருக தேன் ஒழுக பேசிட்டீங்க. அதுக்கு அதுதானே தான் செய்த தவறை தானே வெளிப்படுத்துகிறார் ஸ்டாலின். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க. காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய வீட்டு குழந்தைகள், அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவளிக்கிறார்கள். இப்பொழுது லேப்டாப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். செவிலியர்களுக்கு அரசாணை பிறப்பித்து பல பேருக்கு வேலை வாய்ப்பை நல்கியிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறார்கள். இலவச பேருந்து, விடியல் பேருந்து என்கிற பெயரிலே பெண்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் தந்திருக்கிறார்கள். உரிமை தொகை வழங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பதற்கான ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பல மாணவர்களுக்கான உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அறிவு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்குகிறார்கள். அரசு தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக சாதாரண வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கான தேர்வு மையங்களை, பயிற்சி மையங்களை உருவாக்கி பல இடங்களிலே அதற்கான பயிற்சியை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே ஒரு கல்வி புரட்சி நிகழ்ந்திருக்கிறது, ஒரு சமூக புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஒரு சில திட்டங்களிலே சில பின்னடைவு இருந்திருக்கிறது. அதை சரி கட்டுவதற்கு 2.0 ஆட்சி மீண்டும் வருகிற போது சரி கட்டப்படும், எல்லாமே சரி செய்யப்படும். சரி சார், நீங்க சொல்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கிறது. பார்க்கணும் சார். மிக்க நன்றி சார்.